அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான். சார் செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா பிஜிடிஆர்பி எக்ஸாம்? ஏன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு சார். என்னுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மார்க் கம்மியாக இருக்குது. அதாவது சிவி லிஸ்ட்டில் இருக்கிறதோட என்னுடையது 2 மார்க் கம்மியாக இருக்குது, 1 மார்க் கம்மியாக இருக்குது. செகண்ட் சிவி லிஸ்ட் வந்தால் என்னுடைய நேம் வந்துடும். ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ரிசல்ட்டும் வந்தது. ஸோ ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்த்தினாக்கா நமக்கு சிபி லிஸ்ட்டும் அடிஷ்னலாக சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தினாக்கா ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பி ரிசல்ட் வரத்துக்கு 1 நாள் முன்னாடி இல்லை 2 நாள் முன்னாடி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட் வரதுக்கு 1 நாள் இல்லை 2 நாள் முன்னாடி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தினாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தினாக்கா சிவி லிஸ்ட்டில் நேம் லிஸ்ட் வந்து பார்த்தினாக்கா அதிகமாக வரும். ஆனால் சிவி லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்திருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வந்து பார்த்தினாக்கா சிவி லிஸ்ட் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்தினாக்கா ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் தான் செகண்ட் சிவி லிஸ்ட் வருமே தவிர வரவே வராது மற்றபடி. சரிங்களா? அப்போது இந்த முறை நமக்கு செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா ரொம்ப 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 குறைவு. வராதுன்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, இது எலெக்ஷன் டைமு, அதுவும் இல்லாமல் இவங்க எவ்ரி இயர் வேக்கன்சி போட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா போடுவாங்க அப்படின்லாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தாக்கா வேக்கன்சி போடாமே இருந்தாங்க. ஸோ அப்படியும் இருந்து வந்து பார்த்தாக்கா நமக்கு ஒரு 2000 சம்திங் வேக்கன்சி வந்து பார்த்தாக்கா அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரட்டும் தான் வெயிட் பண்ணுவாங்களே தவிர செகண்ட் சிவி லிஸ்ட்டு போட மாட்டாங்க. அதனால் நம்ம இதுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா வேண்டவே வேண்டாம். சப்போஸ் உங்களுடைய பை லக் வந்தது அப்படின்னா சந்தோஷம். சரிங்களா? அதுக்காக வந்து பார்த்தாக்கா உட்காந்துட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க. சார் நான் எனக்கு பிஜிடிஆர்பி மட்டும்தான் டார்கெட்டு அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தாக்கா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார் எப்போ நோட்டிஃபிகேஷன் வருமே தெரில சார் அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தாக்கா சப்ஜெக்ட் நாலேஜை வந்து பார்த்தாக்கா இம்ப்ரவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்தாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் படிக்கிறேன், ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஸோ அதுக்கு படிங்க. அப்படி இல்லை நான் டெட் 2 பாஸ் பண்ணுங்க, பேப்பர் 2 இல்லை பேப்பர் 1 பாஸ் பண்ணுங்க அப்படின்னாக்கா நியமன தேர்வுக்கு படிங்க. ஸோ ஆக மொத்தம் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. டிஆர்பி மட்டும்தான் என்னுடைய எய்ம்னா டிஆர்பியில் இந்த எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்து நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மேபி வரலாம் நெக்ஸ்ட் இயர், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த இயர் தான் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா 2 இயர்ஸ் கரெக்டாக ஆகும். ஸோ மேபி இந்த ஆட்சி மாறுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடுத்த இயர் எண்டில் வரும். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறது நல்லது. செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.